Students, next chapter 1 application of matrices and determinants la exercise 1.6 la second question பார்க்கலாமாடா. Find the value of k for which the equation kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1 have no solution, unique solution and infinitely many solution. k இன் எம்மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பு kx minus 2y plus z equal to 1, x minus 2y k plus z equal to minus 2, x minus 2y plus k z equal to 1. யாது ஒரு தீர்வும் பெற்றிராது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதனை ஆராய்க. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டேன், ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸும் எழுதிட்டேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பிளேஸ் நமக்கு கேன்னு இருக்குது, ஒன்றுன்னு இருக்கணும் இல்லையா, அது ரோ வைஸ் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் எதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ R1 tends to R1 interchange R3. ஸோ R1ஐயும் R3யும் இடத்த மாற்றியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பிளேஸ் நமக்கு ஒன்றுன்னு இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் பிளேஸையும் தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் பிளேஸையும் 0 பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த காலம் சீட்டு இருக்கு இல்லையா, அதை நான் எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2வாக இருக்குது, 2 மடங்காக இருக்கனால அதை டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணிவிட்டேன், -2 பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 1k1 கிடச்சிது. இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பிளேஸை அப்படியே எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் பிளேஸையும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் பிளேஸையும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் பிளேஸையும் 0 பண்ணுறேன். இது R2 tends to R2 minus R1, ஏன்னா சேம் நம்பர் சேம் சைன், ஸோ மைனஸ் பண்ணால் 0 ஆகிடும். இது கேன் இருக்கனால ஃபஸ்ட் ரோவை முன்னாடி நம்பர் இருந்து நம்பரோட மல்டிப்ளை பண்ணுவோமா, இது கேன் இருக்கனால கேயோட மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ R2 எழுதியாச்சு, மைனஸ் R1 -1 -1 minus k -1, ஸோ 0, k -1 1 minus k -2 -1 3. ஸோ இது R2வில் ஆக்குபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு R3 அப்படியே எழுதுகிறோம், k11 மைனஸ் KR1 இல்லையா, ஸோ மைனஸ் கே ஸ்கொயர், கே இன்ட்டு கே ஸ்கொயர் இல்லையா, ஸோ மைனஸ் கே. ஸோ 0 ஆகிடும். இது 1 minus k 1 - k ஸ்கொயர் 1 - k. ஸோ 0 1 - k 1 - k ஸ்கொயர் 1 - k. இப்போ நம்ம R3யில் உள்ள செகண்ட் பிளேஸை 0 பண்ணணும், அதை R2ஓட தான் செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே ஆக்குபை பண்ணலாம். அப்புறம் பாருங்கள், இந்த R2ஓட உள்ள செகண்ட் பிளேஸ் k-1 இருக்குது, R3யில் உள்ள செகண்ட் பிளேஸ் 1 - k இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும், ஏன்னா -1 + 1 -k + k. ஸோ R3 + R2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ R3ங்கிறது 0 1 - k 1 - k ஸ்கொயர் 1 - k plus R2 0 k - 1 1 - k -3. So 0 1 - k plus k -1. அடுத்தது 1 - k ஸ்கொயர் ப்ளஸ் 1 - k. இது 1 - k -3 இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இந்த ப்ளஸ் k -k கேன்சல் ஆகிடும், +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ 0 ஆகிடுச்சு. இது 0 ஆகாது, 2 - k ஸ்கொயர் -kன்னு இருக்குது. ஓகேவா? இதில் -k -1 +1ல் -3 போச்சுன்னா -2. ஸோ இதுதான் நம்ம இப்போ அந்த இடத்துல ஆக்குபை பண்ண போகிறோம். ஓகேவா? சரியா? ஸோ 0 0 2 - k ஸ்கொயர் -k -k -2 அப்படின்னு போட போகிறோம். இதை மட்டும் அப்படியே இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்மில் -k ஸ்கொயர் -k + 2 -k -2 அப்படின்னு போட்டேன். இது அடுத்த ஸ்டெப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளிஃபிகேஷன், இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, நல்லா ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் மைனஸை காமனாக எடுக்கிறேன் வெளியில். ஸோ -k ஸ்கொயர் + k -2, செகண்ட்லேயும் மைனஸ் எடுத்தோம்னா k -k + 2ன்னு கிடைக்கிது. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, multiply and divided by take out -1 from
R3 அப்படின்னு போட்டேன், பட் அது சரி வராது. சரியா? மல்டிப்ளே பை -1. R3 நான் என்ன பண்ணுறேன்னா -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது இப்படி பண்ணால் அது -1 வெளியில் இருக்கும் இல்லையா, அதனால் நமக்கு சரி வராது. சரியா? ஸோ மல்டிப்ளை -1/R3 அப்படின்னு பண்ணிடுறேன். -1ஆல் R3யை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? மல்டிப்ளை -1/R3. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோ அப்படியே போட்டுறோம். ஸோ தேர்ட் ரோ வந்து நம்ம மைனஸ் வெளியில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஒன் 2 0 0, மைனஸோட -1 மல்டிப்ளை பண்ணும்போது அது +1 மாறிடும் இல்லையா, 2 மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கிது. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 0 × -1 -1, 0 × -1 -1, -1 into -k² + k - 2னா ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அப்புறம் -k + 2 × -1னா +k + 2ன்னு ஆகிடும். ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 1 2s are 2. ஸோ 2 - 1னா 1 கிடச்சிரும். ஸோ k - 1 k + 2 அப்படின்ட்டு. ஸோ மீது எல்லா டேர்முமே போட்டுக்கிறோம். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த k² + k - 2க்கு பதில் அந்த k - 1 k + 2 அப்படின்னு அதை மட்டும் நான் மாற்றி எழுதியிருக்கேன். மீதி எல்லாம் அது அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? இது இந்த பிளேஸு 0 பண்ணால் நம்ம செகண்ட் ரோவில் செகண்ட் பிளேஸு 0 இருக்கணும், அதர்வைஸ் நாட் பாசிபிள். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறோம். எக்கலன் ஃபார்ம் கிடச்சிருது. ஸோ கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு எடுத்துருக்கேன்னா k = 1, k ≠ -2ன்னு எழுதியிருக்கேன். k - 1 = 0னா k = 1, k + 2 = 0னா k = -2. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா k = 1, k ≠ -2 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இந்த ஈக்குவல்ட்டுன்னு நீங்கள் நோ சொல்யூஷன் தீர்வில்லை அந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணுறோம். =1 அப்படின்னு நான் போடும்பொழுது k = 1 எதை நம்ம ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோமோ அந்த பிளேஸு 0 ஆகிடும். நாட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிற கேஸ் வந்து 0 ஆகாது. ஓகேவா? புரியுதா? ஈக்குவல்ட்டுன்னு நீங்கள் எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் அது 0 ஆகிடும். அதாவது அந்த இப்போ k = 3 அப்படின்ட்டு இருந்தால் அந்த k = 3 எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் 0 ஆகிடும். ஓகேவா? அந்த பாருங்கள், k - 1 0 × k + 2னா 0 தான். இது k + 2, அது 1 போட்டிங்கன்னா கேக்கு 1 + 2 என்ன 3 இல்லையா? ஸோ 0 ஆகாது அந்த இடம். k ≠ -2னா கேக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, -2வாக இருக்காது அது. ஓகேவா? ஸோ ஏ வரைக்கும் உள்ள ரேங்க் என்ன, ஏபி வரைக்கும் உள்ள ரேங்க் என்னன்னு பார்க்கும்போது ஏ வரைக்கும் பார்க்கும்போது 2 ரோ 0 ஆகிடுது, அதனால் ரேங்க் 1 தான் இருக்குது. ஏபி வரைக்கும் பார்க்கும்போது லாஸ்ட்டு பிளேஸ் வந்து 0 ஆகலை, அதனால் ரேங்க் வந்து 3. ஸோ 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரோ ஆஃப் ஏ ≠ ரோ ஆஃப் ஏபி. therefore சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன், ஒருங்கமைவு அற்றது, தீர்வு இல்லை. புரியுதாடாமா? ஈக்குவல் டு எடுத்துக்கிற கேஸ் வந்து 0 ஆகிடும், நாட் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிற கேஸ் வந்து 0 ஆகாது. ஓகேவா? ஆர் யூ கிளியர்? புரியுதாடாமா? நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்ட்டு, நோ சொல்யூஷன், ஒருங்கமையற்றது, தீர்வு இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு. செகண்ட் கேஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதுக்கு ரெண்டுமே நாட் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே நாட் ஈக்குவல்னால் என்ன, அந்த பிளேஸ் வந்து 0 ஆகாது. ஸோ அந்த a, b ஈக்குவலன்ட்டு அப்படியே அந்த ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தால் 0 ஆகும். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்னு எடுத்துருக்கிறேன். அப்புறம் அந்த 2 பிளேஸுமே 0 ஆகாது. ஸோ அந்த லாஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்ல a, b ஈக்குவலன்ட்டுன்னு, அதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. நாட் ஈக்குவல்னா அப்படியே போட்டுருங்க. ஈக்குவல்னு வந்தால் மட்டும்தான் அந்த இடம் வந்து 0 ஆகும். அதர்வைஸ் அப்படியே என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ இது இப்போ பாருங்கள், ஏ வரைக்கும் பார்த்தாலும் 0 ஆகலை, ஏபி வரைக்கும் பார்த்தாலும் 0 ஆகலை. அதனால் ரெண்டுமே ரேங்க் வந்து 3 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3 தான். அதாவது XYZ 3 வேரியபிள்ஸ் தானே இருக்குது நமக்கு. ஸோ 3 = 3 அப்படின்ட்டு இருக்கனால எல்லாமே ஒரே ஆன்சரே வந்தாக்கா 3 = 3 = 3. அதனால் சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட், ஒருங்கமைவு உடையது.
ஸோ ஒரே ஒரு தீர்வு, கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? யூனிக்கு இன்னொரு பேர் வந்து ட்ரிவியல். ஓகேவா? ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லலாம், ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம், ஆர் வெளிப்படை தீர்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் கேஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். தேர்ட் கேஸில் கே நாட் ஈக்குவல் டு 1, கே ஈக்குவல் டு -2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ கேக்கு கே வந்து நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன், கே ஈக்குவல் டு -2 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ கே ஈக்குவல் டு -2ன்னு எடுத்திருக்க பிளேஸ் வந்து கே ஈக்குவல் டு கே + 2 கே -2 அப்படின்னு வரும் இல்லையா, அந்த இடத்துல அது 0 ஆகிடும். இப்போ இந்த கேக்கு வந்து நான் -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த மேட்ரிக்ஸில். இந்த பாருங்கள், இதுதானே நம்ம அந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸு. அந்த கே + 2ங்கிற இடம் மட்டும் தான் 0 ஆகும். அப்புறம் இந்த கே -1 இன்ட்டு கே + 2ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் 0 ஆகிடும். மீதி டேர்ம்லாம் 0 ஆகாது. ஸோ கேக்கு இந்த -2 போடும்போது 1 1 -2 1 கிடச்சிருக்கு. -2 -1 என்ன ஆகும், -3ன்னு ஆகிடுமா. அடுத்து 1 -2 அப்போ +3 ஆகிடும், அது -3ன்னு இருக்குது. இது 0 0. இதில் கே + 2ன்னு இருக்கு இல்லையா, அந்த கே + 2ங்கிற இடத்துல நீங்கள் -2 போட்டிங்கன்னா -2 + 2 வந்து 0 ஆகிடும். 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ அதனால தான் ஈக்குவல் டுன்னு வர அந்த டேர்முக்கு இடம் 0 ஆகிடும், மீதி டேர்ம்லாம் 0 ஆகாது. ஸோ ஏபி வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ரோ இல்லை, அதனால் ரேங்க் 2. ஏபி வரைக்கும் பார்க்கும்போது அந்த லாஸ்ட் ரோ 0வாக தான் இருக்குது, அதனால் அதோட ரேங்க்கும் 2 தான். பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2 பட் லெஸ் தென் 3, 3 விட கம்மியாக இருக்கனால சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட், தொகுப்பு வந்து ஒருங்கமைவு உடையது. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், எண்ணிக்கையற்ற தீர்வுகள். ஓகேவா? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எண்ணிக்கையற்ற தீர்வு. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனுக்கு தான் இன்னொரு பேர் வந்து என்னென்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து எண்ணிக்கையற்ற தீர்வுகளுக்கு பதிலாக வெளிப்படை அற்றை தீர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.